உண்மைக்குமே இந்த நிகழ்வை பார்க்கும் பொழுதே மனதை பதைக்க வைக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வு காணப்படுது. யாதும் ஊரே யாவரும் கேளீர். தமிழ் பேசக்கூடிய மக்கள் அனைவருக்கும் இனிமையான ஒரு வணக்கம். முதலாவது, இந்த தர்மம் பெறுகின்ற அம்மா, வயதான அப்பாக்களை நம்ம பார்த்தோம்னா அவங்க அந்த பணத்தை எடுத்துட்டு போய் பெரிய ஒரு அப்சியார் வீடோ இல்லாட்டி பெரிய ஒரு பேங்க் பேலன்ஸையோ வைத்திருக்க போறதில்லை. ஏதோ அவங்களோட வகுத்தை நிரப்புவதற்கும் இல்லாட்டி பிள்ளைகளுக்கு அந்த பணத்தை கொண்டு போய் கொடுக்கிறவர்களும் இருக்கிறாங்க. அப்படியான நிலைமையில இப்படி கஷ்டப்படக்கூடிய இந்த நபர்களுக்கு இப்படியான தர்மம் பெறக்கூடிய இப்படி அம்மா அப்பாக்களுக்கு இப்படியான அநீதிகள் இழைக்கப்படுது. செஞ்சவர் கட்டாயம் ஒரு மனிதராக இருப்பாரா என்றது ஒரு கேள்விக்குறி. யாரும் இப்படியான ஒரு நிகழ்வுகளை செய்யாதீங்க. ஒரு முக்கியமான விடயமாக இதை நான் குறிப்பிட்டுக் கொள்றேன். அடுத்தது, அம்மா அப்பாவை வீதியில நீங்க இப்படி அலைய விடாதீங்க. பல பிள்ளைகள் அம்மா அப்பா வீதியில அலைய விடுறீங்க. அவங்கள வைத்து இந்த தர்மம் பெற்று இந்த பணத்தை நீங்க எடுத்து நீங்க நல்லா இருக்க போறீங்களா? இல்லாட்டி மறுமையிலேயோ இல்லாட்டி இறந்ததற்கு பிறகு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க போகுதா மத அடிப்படையில்? இல்லாட்டி வாழும் பொழுதும் கூட நீங்க துன்பத்தை தான் அனுபவிப்பீங்க. அன்பான பிள்ளைகள் அம்மா அப்பாவை வயதான காலத்துல உங்களோட வச்சுக்கொள்ளுங்க. சின்ன வயசுல உங்களை எவ்வளவு அழகா பாராட்டி சீராட்டி வளர்த்திருப்பாங்க. இப்படி ரோட்டுல விடுறீங்களே. அதோட ஒரு சில தகப்பன்மாருக்கு நான் குறிப்பிட்டுக் கொள்ற விடயம் என்னன்னா, ஒழுக்கமாக இருங்க. ஒரு குறிப்பிட்ட வயசு வந்ததுக்கு பிறகு ஒரு 50 வயசு உங்களுக்கு தாண்டித்தன்னு சொன்னா உங்களோட ஃபன், உங்களோட மதுபான பழக்கத்தை எல்லாம் விட்டு போட்டு பிள்ளைகளுக்காக, குடும்பத்துக்காக, உங்களோட பேர பிள்ளைகளுக்காக வாழக்கூடிய மனநிலையை கொண்டு வாங்க. வீதியில பார்த்தா பலர் தர்மம் கேட்பீங்க. நாங்களும் 50-100 கொடுக்குறோம். அதால நம்மளுக்கு ஒண்ணு குறைஞ்சு போறதுல மன திருப்தி. தர்மம் கொடுப்பதால நமக்கு நல்லதுதான் கிடைக்கும். அது பிரச்சனை இல்லை, எல்லாரும் கொடுங்க தர்மம். ஆனா அந்த பணத்தை எடுத்துட்டு போய் நீங்க பார்ல போய் குடிக்கிறீங்க, நீங்க மதுபானம் குடிக்கிறீங்க, கசிப்பு வடிசாராயம் குடிக்கிறீங்க, குடிச்சு ரோட்டுல படத்து கிடைக்கீங்க, குடிக்கிறீங்க. இல்ல உங்களை பார்க்கும் பொழுது ஒரு எவ்வளவு மன கஷ்டமா இருக்கும். பலர் வயதான காலத்துல நடக்க முடியாம வீதிகள்ல திரிவாங்க. கைகால் இல்லாத நபர்கள் கூட இப்ப வேலை செஞ்சு உழைச்சி பிழைக்கிறாங்க. உண்மைக்குமே ஒரு வலது குறைந்தவர்கள் ஒரு தர்மம் கேட்கும் பொழுது நம்ம கொடுப்பதற்குரிய மனநிலை நமக்கு இருக்கும். அதோட கொடுக்கத்தான் வேணும். அவங்க நம்மகிட்ட உதவியா கேட்கிறாங்க. அதோட சமுதாயத்தில் இருக்கிற ஆலயங்கள், அதோட ஆலய நிர்வாகங்கள், சமூகம் சார்ந்த அமைப்புகள் இப்படியான வயதான காலத்துல கஷ்டப்பட்டு திரிபவர்கள் அந்த மடங்கள்ல, வயோதிப மடங்கள்ல சேர்த்து அவங்களுக்குரிய இறுதி காலத்தை மகிழ்ச்சியாக அவங்க கழிக்கக்கூடியவாறு ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வரணும். அரசாங்கமும் அப்படியான ஒரு செயற்திட்டத்தை கொண்டு வரணும். இப்ப வயோதிபருக்குரிய சம்பளங்கள் எல்லாம் கொடுக்குறாங்க. அந்த வயோதிபருக்குரிய சம்பளம் அதெல்லாம் எடுத்து கொடுத்து அவங்கள இறுதி காலத்திலேயாவது இப்படி தண்ணி அடிபட்டு இப்படி கஷ்டப்பட்டு வீதி வீதியா ரோட்டா தெரியாம நிம்மதியான ஒரு வாழ்க்கையை பெற்றுக் கொடுக்கணும் என்று கேட்டு, பிள்ளைகள் கட்டாயம் கவனம் எடுத்து தகப்பன் தாயை உங்களோட வீட்டோடைய வச்சு என்னவாக இருந்தாலும் என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு கவுன்சிலிங்க கொடுத்து ஒரு சரியான முறையில் அவங்களை ஒழுங்குபடுத்தி வீட்டையே வைத்துக் கொள்ளணும் என்று கேட்டு, வீழ்வது நாமாயினும் வாழ்வது தமிழாகட்டும். நன்றி.